ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா ஜேம்ஸ் பாண்ட், த ரியல் ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட்னு சொன்னோடனே ஹாலிவுட் பாலிவுட் ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. நம்மளோட இந்தியாவோட சூப்பர் ஸ்பை அஜித் தோவல், அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் தோவல் இவர் 1945 கேரளாவில் பிறக்கிறார். இவரோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரி சர்வெண்ட். ஆப்வியஸாக மிலிட்ரி சர்வெண்ட்னாலே அவங்களோட பசங்களும் வந்து நல்ல ஐக்கியோட தான் வளருவாங்க. அந்த மாதிரி தான் அஜித் தோவல் வளர்ந்துருக்கிறாரு. 1968 இந்த காலகட்டத்தில் அஜித் தோவல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு கேரளாவில். லேட்டர் 1972 ஐபி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பியூரோ இதில் வந்து அஜித் தோவல் சேர்றாரு. இதில் கிட்டத்தட்ட நியர்லி 30 டெக்கேட்ஸ், அதாவது 30 வருஷம் இதில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன சர்வீஸ்னா ஆன்டி டெரரிசம், அண்டர் கவர் ஆப்ரேஷன் அண்ட் தென் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி பல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. வாங்க அதெல்லாம் என்னென்ன ஆப்ரேஷன்றதை பார்க்கலாம். 1970s இவரோட ஃபர்ஸ்ட் மிஷனே வந்து மிசோரமில் நடக்குது. என்னென்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரெபிலியன்ஸாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அரசர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சியும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கே இருந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம அஜித் தோவல் வந்து ஒரு ஸ்பையாக போகிறாரு. அங்கே போய் அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத கேதர் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மிக்கு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல அரசர் இந்த மாதிரி வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா அவங்க வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம அஜித் தோவல் வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுத்து இந்தியா கூட மிசோரம் வந்து நல்ல ஒரு பேட்சப் பண்ணியிருக்காரு. அதாவது மிசோரம் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. 1988 பஞ்சாபில் கோல்டு டெம்பிள்ன்ற ஒரு இடத்துல சீக்கன் மிலிட்டரிஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இந்த டைமில் ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு ஆப்ரேஷன் நடக்குது நம்ம இந்தியன் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்னால. அண்ட் தென் இதில் நம்ம ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் நம்ம மிலிட்ரி ஜெயிக்குது. இருந்தாலும் மறுபடியும் அந்த சீக்கன் மிலிட்டன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க அந்த கோல்டு டெம்பிளை. இதுக்கு வேறு வழியே இல்லை, உள்ள யாராவது ஸ்பையை சென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் பேசிகிட்டு இருக்கப்ப அஜித் தோவல் தென்படுறாரு. இந்த டைமில் வந்து அஜித் தோவலை வந்து உள்ள டெம்பிள்குள்ளே சென்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரியே ஒரு வேடத்தை போட்டு இவரை அமுச்சு விட்றாங்க. அண்ட் தென் சீக்கன் மிலிட்டன்ஸ்க்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராதபடி இவர் உள்ளே இருந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் உள்ளே அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அஜித் தோவல் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. அடுத்தது தான் நான் படித்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேஷன் சொன்னால் ஆப்ரேஷன் 3. இது என்னன்னா பாகிஸ்தானுக்குள்ளே 7 இயர்ஸ் கிட்ட அஜித் தோவல் இருந்திருக்காரு. அங்கே என்ன விஷயம் பண்ணுன்றது அஜித் தோவல் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்னாலே அது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்குள்ளே போகிறதுக்காக இவர் வந்து முஸ்லீம் மாதிரியே ரொம்ப ட்ரைனிங் எடுத்து அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. இந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நம்ம அஜித் தோவல் மசூதியிலேருந்து வெளியில் வரப்ப ஒருத்தர் பிடிச்சி தடுத்து நிறுத்தி கேட்குறாரு, நீ ஹிந்து தானே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அஜித் தோவலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. பட் இந்த டைமில் தான் வந்து இவர் வந்து ஒரு ஸ்பையாக யோசிக்கிறாரு. அவர் திருப்பி திருப்பி கேட்குறாரு, நீ ஹிந்து தானேன்ட்டு. ஆனால் அவர் வந்து இல்லை நான் ஹிந்து இல்லைங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் விடவே இல்லை, நீ ஹிந்து தான், சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அஜித் தோவல் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டப்ப அவர் என்ன சொல்கிறான்னா, உன் காதில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது, இது வந்து ஹிந்துஸ் மட்டும் தான் போடுவாங்க, முஸ்லீம்ஸோடைய கல்ச்சரில் இந்த காதில் ஓட்ட போடுறதுன்றதே இல்லை,